நீ நான் சாய்ந்து வரையக்கு அந்த இருபால சந்தியரில் அவங்க மட்டும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற ஜனனி ஒரு புதிய சுண்டல் கடை திறந்துருக்குறா. நீங்க நம்ப மாட்டீங்க, பாருங்க. சாப்பிடுவோம். ஆனா இப்படி மூடி போட்டு பார்க்கும் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்படியும் மூடலாம். எப்போதுமே மங்காத ஒரு துறையா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே. நடிக்கிறதுனா இப்படி நடிக்கிறாரு என்ன? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நேற்றைய நாள் நாங்கள் எங்கே வந்தோம்? நேற்று போயிட்டோம். இந்த நேற்று காணொலி பார்த்துருவோம். முந்தின நாள் காணொலிக்கு வந்து நாங்கள் கொனிக்க, அதாவது புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த என்னத்துக்காகன்னா கடவு செட் எடுக்கிறதுக்காக. சரி, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் எங்கே போக போகிறோம்? குளிர்களை சாப்பிடுவோம், சுண்டல் சாப்பிடுவோம். சரி, ஜனனிக்கு ஒரு நல்ல ஒரு சுண்டல் கடையை கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் ஐபிசி தமிழில் வேலை செய்த நான் தானே, அங்கே இருந்து விரைக்க அந்த இடத்துல நின்று சுண்டல் சாப்பிட்டுட்டு வருவேன். அவ்வளவு எனக்கு பிடிச்சது. ஆனால் அதே அண்ணா தான் இப்போ வச்சிருக்கிறாரான்றது எனக்கு தெரியல. ஆனால் நீ நான் ஒரு நாள் சாப்பிட்றேன், நீ நான் சாய்ந்து வரைக்க அந்த இருபால சந்தியரில் அவங்க மட்டும் இப்போ யாழ் நகர பகுதியில் நிற்கிறேன். உனக்கு அடுத்தது எங்கே போகணும்? சரி, எங்கேயோ 2ல் 1க்கு போய் அதுக்கு பிறகு அங்கங்கெல்லாம் போவோம். ஜனனிக்கு கடன் அடிப்படையில் நாங்கள் இதை வாங்கி கொடுக்குறோம். மாதம் மாதம் எங்களுக்கு நீங்கள் காசு தரலாம். சரி, நன்றி. போவோம் வாங்க. சரி, நாங்கள் இப்போ எங்கள் பயணத்தை தொடங்குறோம். இந்த கோயிலடி போய் போக போகிறீங்களா? பாப்பா மறுநாள் நிறைய இருக்கு. உண்மையாக வேற இல்லையா? நீங்கள் வந்துட்டீங்களோ? நான் ஒட்டுக்கா வந்து பெருமாள்ன்றது கிருஷ்ணரோ? பெருமாள்ன்றது ஒரு தமிழ் கடவுள் தான். கிருஷ்ணர் தான் கண்ணன். இல்லை இல்லை, அதுக்கு நீல வண்ணம் பூசி இருக்கு எங்கிட்ட தமிழ் கடவுளுக்கு. திருமாலண்டு நாங்கள் படிப்போம், அவர் தான் பெருமாள். நல்ல பெரிய கோயில் தான். உண்மையாக தெரியாதா இந்த கோயில்? நல்லா இருக்கேன். பெருமாள் கோயில். ஓம் நமோ நாராயண். அந்த பக்கம் பாருங்க, 2 தம்பியாக்கள் 2 பட்டம் எதி கொண்டு இருக்கீங்க. இப்போ பட்ட காலமா இல்லை, ஆனால் கோயில் உண்மையாக வடியா இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அமைவிடம் உண்டு. இப்படியே நாங்கள் இப்போ நல்லூர் பகுதிக்கு போக போகிறோம். ரியோவா லிங்கமான்றதை அங்கே போய் முடிவு செய்வோம். ஏனெண்டா சரியான ஆக்களாக இருக்கும். அப்படி இருந்தால் போக எனக்கு இப்படி காத்திருந்து குளிர்களை குடிக்கணும் இல்லை தானே. மாலை பொழுதில் யாழ் நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இப்போ பிரதான நகர பகுதியில் இல்லை. இதில் இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் யாழ் நகர மத்தி. இருந்தாங்க இப்படி இருக்கு. போன மாதிரி ஐயோ வேலை வந்துட்டேன். ஆனால் இதில் நின்று பார்த்தாலும் போகலாது, எடுத்த உடனே அவசரமாகவும் போகலாது. ஆனால் எனக்கு இந்த வீடை வெடிச்சிருக்கு. இப்படி ஒரு வீடு காட்டுவோம். நான் நேற்று வரைக்கும் காட்டினேன். நேற்று இன்றைக்கு விடிய வரைக்கும் இதில் காட்டிக்கொண்டு தான் வந்தேன். நேற்று முந்தின காணொலி தான் நான் பார்த்துருப்பேன். மக்கள் என்ன ஜனனி ஒரு விளக்கம் இல்லாமல் கதைக்கிறீங்க. அரசடி சந்திக்கு வந்துட்டோம். சரியா? இதுல இருக்கிற சிலை யாருடைய சிலை? பேர் அது யாரோ கேக்குறோம். யாருன்னு பேர் அது யார்? அப்படி என்ன கேக்குறியோ? பாரதியாட்ட ஒரு பாட்டு சொல்லுவா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற. ரியோல சரியான ஆக்களப்பா. ரியோல ஆக்கள். அதனால நாங்கள் லிங்கத்துக்கு வரோம். சரி விடு. ஆனா பெருசெல்லாம் வண்டி தரும். பெருசா வண்டி நீ என்னண்டாலும் வண்டி குடி.
சரி, இப்போ ஜனனியை வந்து ஜனனி கேட்ட மாதிரி லிங்கத்துக்கு கூட்டிக்கணும் வந்தாச்சு. ஜனனி உள்ளுக்கு போய் வேண்டியதை வாங்கி குடிக்கலாம். விரும்புகிறனோ அதெல்லாம் எனக்கெல்லாம் சரியான வெக்கம். ஜனனி கதைப்பால் பிரச்சனை இல்லை. எனக்கு வெக்கம்ன்றதால உள்ளுக்கு வந்து அந்த மேசையில் இருக்கிறத மட்டும் எடு. சரியா வாங்க, இல்லாட்டி இதில் பிடிச்சி கொண்டு போவாங்க எல்லாரும். சொல்லு எது என்னன்னாலும் எனக்கு தெரியும். ப்ளூபெரி நல்லா இருக்கு. ப்ளூபெரி வேண்டி கொடுங்க. டே தங்கச்சிக்கு என்ன ப்ளூபெரி ஒரு 2 ப்ளூபெரி. அடுத்தது ஃப்ரூட் சாலட் வந்து ஐஸ்கிரீம் இல்லாமல் தான். டேய் பேர்றா வடிவு பாருங்க. நான் வந்து படம் எடுத்தேன். லிசாவுக்கு படம் எடுத்து அந்த படம் எப்படி இருக்குன்னு இதுவாக பாருங்க. சரி, அடுத்தது ஜனனி. அப்படிதான் கொடுக்குறதுப்பா. அதாவது வந்து நான் வாங்கினது என்ன இது, அதாவது பழ துண்டுகள் வாங்கினேன். இந்த பழத்துக்கு என்ன ஈடுன வராது. சரி, இப்போ நாங்கள் குளிர்களி குடிச்சாச்சு. வேறு என்ன வாங்கினது? நேரதை வேணி. சரி, இப்போ நாங்கள் அடுத்தது அங்கே போக போகிறோம். ஜனனிக்கு சுண்டல் வாங்கி கொடுக்க போகிறோம். அந்த சுண்டல் எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரி வாங்க போவோம். அதுக்கு கடை 2 வேலையே வேறு நீ. இப்போ நாங்கள் இருவாலைக்கு வந்துட்டோம். கோயில் திருவிழா. இல்லை அங்கால கட்டபிராய் இருவாலையில் இருக்க என்ன கோயில் என்னன்னு தெரியும்? எழுதி இருந்தது அதுல என்ன இல்ல எனக்கு தெரியும். எழுதி இருந்ததோட போற வழிதானே இது யாழ்ப்பாணம். கற்பக பிள்ளையா கோயிலடி. கட்டபிரா இருவாலை சந்தி பூதர் மடத்தடி மாரியம்மன் மோடஸ் அப்படி இப்படி வந்து கதை தான். என்ன பேருந்துல வரையக்கு. ஆனா உண்மையா பேருந்துல வரையக்கு அந்த படிக்கிற காலத்துல ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. கேட்டு கொண்டு வர வேண்டியது நல்லா இருக்கும் உண்மையா. ஹலோ அண்ணா, உங்களுக்கு என்ன பேருன்னு இருக்கா பாருங்க மேல. இது சுண்டல் கடை. என்ன பேருன்னு மேல பாருங்க. நான் கேட்ட கடை தான் இது. பாத்தியோ, நாங்க எப்பவும் ஃபேமஸ் தான். ஜனனி மனச்சாட்சி கதை காணும். இல்ல அப்படி சொல்லல, நான் தெரியுமென்னு சொல்றேன் ஜனனி என்று. நான் நினைச்சேன் அந்த பேர் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்ல வரேன். ஒரு என்ன உனக்கு என்ன வேணும்? 2 பேர் கூடிய சுண்டல் பாருங்க எல்லாம் போட்டா 2 அப்படி 2 வேணா தெரியும். கொண்டு வீட்டை கொண்டு போவோம். 2 தாங்க ஸ்பெஷலா. இதில் எவ்வளோ காலம் பண்ண கடை வச்சுருக்கீங்க? அப்போ நான் முதல் இதில் வேலையை முடிச்சு போய் வேண்டி சாப்பிட்றேன். அதை சாப்பிட கொண்டு போவோம். சாப்பிட்றது வயிறு போடுவோம். அது இதுலேயே போட்டு தானீங்களா? போடுங்க. சரி சரி. எவ்வளோ 700 ஓ யூடியூப். உங்களோட பேர்? சரி. இவ தண்ட பேரில் இருக்குதான் உங்களுக்கு வேண்டி தரச்சுமா. ஜனனி தான் வாக்கும் பேர். இது மகளோட பேரா? 2 வாங்கினாங்க. 1 350 ரூபா. பிளேட்ல என்ன சோமி சாப்பிடு. அதான் நான் என்ன யோசிச்சு சொல்லுவேன். நீ வீட்டை போய் சாப்பிட போறேன்.
வீட்டை போய் சாப்பிட போகிறான்னு சொல்ல போகிறேன். இல்லை அடுத்தது இவ்வளோ நேரம் இதில் சாப்பிட்டே இல்லாத சில நீங்களில் வீட்டை கொண்டு போய் மிச்சத்தை சாப்பிடலாம் தானே, அதுக்காகத்தான் அப்படியே பாருங்க எல்லாம் போட்டு சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? ஆனால் இதை இப்படி மூடி போட்டு பார்க்கும்போது இதை பாருங்க. சரி சாப்பிடுவோம். ஆனால் இப்படி மூடி போட்டு இதை மூடி போட்டு பார்க்க நல்லா இருக்குது. சரியா, சாப்பிடுவோம். நல்ல ஐபிசி தமிழில் நான் வேலை செய்து போட்டு வேறேக்க ஒவ்வொரு நாளும் இந்த இருவாலை சந்தி, இப்போ இருவாலை சந்தி அதுதான், அதில் இருக்குது இருவாலை சந்தி. சரியா, அதில் இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு வருவோம். அது நல்லா இருக்கும். ஆனால் அது இவ்வளோ வேண்டி சாப்பிட மாட்டேன், ஏதாவது உண்டு. ஆனால் இது நல்லா இருக்கும், எல்லாம் சேர்த்து வர்றது. நிறைய இடங்களில் சாப்பிட்ருப்பேன். ஆனால் ஜனனி என்ற பெயரால் எனக்கு அது சிறப்பாக தெரியுதோ தெரியல. சரி, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்படியும் மூடலாம். சரி எடு. ஆனால் இப்படி திருப்பி கூட இப்படியும் மூடலாம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடுத்து சாப்பிடுங்க. பஜ்ஜி எப்படி இருக்குன்னு சுவையை சொல்லுங்க. அந்த கறி விடைக்க பார்த்தனியா, நல்ல தடிப்பான கறி. நிறைய பேர் நின்று வந்து வாங்கி சாப்பிட்டு போவேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிடிச்சமான இடமா வந்திருக்கு. இந்த மேல ஆக உரைப்பும் இல்லை, ஆக புளிப்பும் இல்லை. அதை சாப்பிடும்போதே அவ்வளோ சுவையாக இருக்கும். நான் கதைக்காமல் சாப்பிட்றேன். அதுலேயே விளங்க உங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது இருக்கு. சுவை உப்பு எல்லாம் கணக்கு தூ உரைக்கல. நான் வேலை மாரியும் இல்லை சாப்பிட்டேன். இது நல்லா இருக்கு. சரியா, காரணம் துவாவும் கொஞ்சம் வந்து சாப்பிட்ட வேற. ஆனால் துவாவுக்கு பிடிக்கலையே. இல்லை அப்படி இல்லை, ஏன்னா காணும் குளிர்கலை குடிச்சா அது காணுமோ. அது காணும். நல்லா இருக்கு, நல்ல சுவையாக இருக்குது. இப்படி நண்பர்களோட வந்து நின்று இதில் சாப்பிட்டு போகிறோன்னா நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் வீட்டை கொண்டு போய் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் விளைவிப்போம் கறி ஊறி. ஆனால் சாப்பிட நல்லா இருக்கும். அடுத்தது இந்த காணொலியை பார்க்குறாங்க சொல்கிறேன். ஜனனி ஒரு புதிய சுண்டல் கடை திறந்துருக்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாருங்க. ஜனனி ஸ்பெஷல் கேரம் சுண்டல். எனவே எங்கள் கேரம் சுண்டல் கடைக்கு எதிர்காலத்தில் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜன கை காட்டி போட்டு போகிறாரு. ஓமாடா, 3 பேர் சாப்பிட்டுனாங்க. எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. ஏன்னா இது ஒரு ஆள் சாப்பிட்றதும் இருக்கும் சிலர். ஏன்னா அப்படி இருக்கலாம். வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. இப்போ இந்த காணொலியிலேருந்து விடைபெறுகிறோம். எப்படி இருந்தது இந்த? நான் உங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணி தந்துட்டேன். எனக்கு இதுவே போதுமாப்பா. தங்கச்சியை மகிழ்ச்சிப்படுத்துறது கிடைக்கல. நன்றி, வணக்கம். நன்றி.